ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரமாஸ் குக்கிங் வேர்ல்ட். இன்றைக்கி சாக்கோ சிப்ஸ் குக்கீஸ் முக்கியமாக மைதா இல்லாமல் எப்படி வீட்டிலே சிம்பிளாக பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. இந்த பவுலில் 100 கிராம் அரை கப் அன்சால்டட் பட்டர். இது முக்கியமாக ரூம் டெம்பரேச்சரில் இருக்கணும், தொட்டால் சாஃப்டாக இருக்கணும். அந்த மாதிரி இருந்துச்சுன்னா தான் நம்மளுக்கு சூப்பரான பிஸ்கெட் கிடைக்கும். இதை நல்லா ஒரு விஸ்க் வச்சு நல்லா அடிச்சுக்கோங்க. இப்போது அரை கப் நல்லா பவுடர் பண்ணி சலிச்ச சர்க்கரை இதில் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த கட்டிகளும் இல்லாமல் பார்த்துக்கோங்க, அப்போ தான் நம்மளுக்கு நல்ல ஃபைன் பேஸ்ட் வரும். இப்போ இதெல்லாத்தையும் நல்லா பீட் பண்ணிக்கோங்க. இது லைட்டாக பேல் எல்லோ கலரில் வரணும். இந்த மாதிரி ஸ்மூத்தாக வந்ததுக்கப்புறம் இதில் நம்ம மாவு பொருள்லாம் ஆட் பண்ணிடலாம். 1 கப் ஆட்டை ஆட் பண்ணிக்கோங்க, கோதுமை மாவு. நான் மைதா ஆட் பண்ணல, கோதுமை மாவு ஆட் பண்ணிவிட்டு 1/4 கப் கோகோ பவுடர் ஆட் பண்ணுங்கள். 1/2 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், ஒரு சிட்டிகை உப்பு ஆட் பண்ணி இதை நல்லா சலிச்சுக்கோங்க. இப்போ சலிச்சுட்டு இதை நல்லா ஒரு விஸ்க் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணால் நம்மளுக்கு ஒரு மாதிரி க்ரம்பிள்டாக வரும். அந்த ஸ்டேஜில் வந்ததுக்கப்புறம் கை வச்சு பிசைஞ்சிக்கலாம். இப்போது இதில் 1/4 கப் சாக்கோ சிப்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா மாவு மாதிரி பிசையாமல் லைட்டாக எல்லாத்தையும் ஒன்று கொண்டு வந்து ஒரு டோ கன்சிஸ்டன்சி கொண்டு வந்துடுங்க. இதை நீட் பண்ணக்கூடாது. இந்த மாதிரி நல்லா ரொம்ப அழுத்தம் கொடுக்காமல் இந்த மாதிரி கொண்டு வந்துட்டு இதை நான் 2 பேட்சாக டிவைட் பண்ணி ஒரு பூரிக்கட்டையில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி லைட்டாக அதை விரிச்சிக்க போகிறேன். இது ரொம்ப ப்ரெஷர் கொடுக்காமல் லைட்டாக விரிச்சிக்கோங்க. இப்போ விரிச்சிக்கிட்டு இந்த மாதிரி ஒரு குக்கி கட்டர் இல்லைன்னா ஒரு பாட்டில் மூடி யூஸ் பண்ணி குக்கீஸை கட் பண்ணலாம். இல்லைன்னா நீங்கள் ரவுண்டாக மாவு எடுத்துகிட்டு கிராக் இல்லாமல் நீங்கள் அப்படியே கை வச்சு பிசைஞ்சாலும் வரும். இப்போ நம்மளுக்கு சூப்பரான குக்கீஸ் ரெடி ஆகிடுச்சு. இது மேலே நம்ம கொஞ்சம் சாக்கோ சிப்ஸ் ஆட் பண்ண போகிறோம். நான் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் சாக்கோ சிப்ஸ் எடுத்திருக்கேன். இது மேலே இதை ஆட் பண்ணிவிட்டு நம்ம அவனை ப்ரீஹீட் பண்ணிவிட்டு அவனில் இதை வச்சு பேக் பண்ணிடலாம். அவனை 160 டிகிரி செல்சியஸ்க்கு ப்ரீஹீட் பண்ணிவிட்டு 20 மினிட்ஸ்க்கு பேக் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ 20 மினிட்ஸ் கழிச்சு நம்மளுக்கு சூப்பரான பிஸ்கெட் ரெடி ஆகிடுச்சு. இது ஆறிட்டுக்கப்புறம் சர்வ் பண்ணுங்கள். ரொம்ப கிறிஸ்பியான சூப்பரான பிஸ்கெட் நம்மளுக்கு கிடச்சிச்சு. பாருங்கள், நான் இப்போ பிரேக் பண்ணி காட்டுறேன் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. கண்டிப்பாக இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள், எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.